பூங்குடி அப்படின்ற கிராமத்தில் அண்ணனும் தங்கச்சியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அண்ணன் பேர் மோகன், தங்கச்சி பேர் கவிதா. அண்ணனுக்கு ஒரே ஒரு கவலை தான், நம்ம தங்கச்சிக்கு எப்படியாவது நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வர மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க. நம்ம அண்ணனுக்கு பயங்கரமான டென்ஷன். எப்படியாவது நம்ம தங்கச்சியை கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணி அவளோட கடமையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மோகனுக்கு பார்த்துட்டு இருந்த வேலையோட ஃபேக்ட்ரியை இழுத்து மூடிட்டாங்க. இன்னொரு ஊருக்கு அந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் மாற்றுறோம், நீங்கள் அங்கே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த அனுபவம் மட்டும்தான் நம்ம மோகனுக்கு இருக்குது. வேறு வழி இல்லாமல் அந்த ஊருக்கு போய் எப்படியாவது ஓனர்கிட்டையாச்சும் கடன் வாங்கி நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு. அதனால அந்த ஊரை விட்டு காலி பண்ணி அந்த இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊர் பேர் தவசிபுரம். அந்த இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இந்த ஊருக்கு போயிட்டு ஊர் தலைவரை பார்க்கலாம், அவர் ஏதாச்சும் நம்மளுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கறதுக்கு ஊர் தலைவரை போய் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஐயா இதுதான் என் தங்கச்சி, இவளுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அங்கேயே வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலான்னு பார்த்தா என்னால் முடியல, அதனால் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணி வீடு ஏற்பாடு பண்ணிங்கன்னா எப்படியாச்சும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஐயா, தயவு செய்து எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ஊர் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு கேட்டுட்ருக்காரு. ஊர் தலைவர் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க தம்பி, இந்த வீடு மட்டும்தான் இந்த ஊரில் இருக்குது, இதுக்கு வேலை எந்த வீடுமே கிடையாது. ஆனால் இந்த வீடு நல்ல வீடு தான். ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு வீடு இருக்குது, அங்கே வயசான பாட்டி இருக்காங்க, அந்த சைடு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னா இந்த ஊரில் அரசல் பரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா வந்ததும் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நானும் என்ன பண்ணுறது, இந்த ஊரில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ஊரில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பகலில் அவங்க ஒரு சாதாரண மனுஷியாக தான் இருக்காங்க, ஆனால் ராத்திரி ஆனதும் எங்களுக்கு அவங்க பேய் உருவமாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் அரசல் பரசலாக பேசிக்கிறாங்க. தம்பி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையிலே நீங்கள் இங்கே தங்கி தான் ஆகணுமா அப்படின்ற மோகன் அங்கே தங்க முடிவு எடுத்துட்டாரு. அப்போ நம்ம கவிதா சொல்கிறாங்க, அண்ணன் என்னென்ன இது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பகலில் என்னடானா நார்மலாக பயம் இல்லாமல் இருந்தது, இப்போ நைட் ஆகிடுச்சு, இருட்டு போய் ரொம்ப பயமாக இருக்குது. ஊர் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம இங்கே தங்கி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஊருக்கே போய் வேறு வேலை பார்த்துக்கலான்னு அப்படின்னு கவிதா ரொம்பவே பயப்படுறாங்க. கவிதா, என்ன நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க? இதை பாரு, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, படித்த பொண்ணு, இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. கொஞ்ச நாள் தானம்மா, அந்த ஃபேக்ட்ரி திருப்பி திறந்ததோ நம்ம ஊருக்கே போயிடலாம், வேற என்ன பண்ணுறது, அண்ணனுக்கு வேற வேலை தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், நீ பயப்படாத, அண்ணன் தான் கூட இருக்கேன்ல, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க.